தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் கூட ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த மாதத்தினுடைய முதல் நாள் முதல் வாக்குத்தத்த செய்தியை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. எல்லாரும் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அருமையான ஒரு வேத வசனத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று வாக்குத்தத்த செய்தியாய் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் யுத்தம் பண்ண போகிறார். அது மாத்திரமில்லை, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், பலவீனங்கள், இல்லை கஷ்டங்கள், இல்லை பாடுகள், ஏதாவது யுத்தத்தை போல பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் யுத்தம் பண்ண போகிறார். நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம், நீங்கள் சும்மா இருந்தால் போதும், கர்த்தர் யுத்தம் பண்ணுவாராம். நீங்கள் ஜெபித்தால் மாத்திரம் போதும், ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அருமையான வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு 3 காரியங்களாக ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் யுத்தம் பண்ணி எப்படியெல்லாம் நம்மை பாதுகாக்கிறார், எப்படியெல்லாம் நம்மோடு கூட இருந்து நமக்கு அற்புதங்களை செய்கிறார் என்பதை நம்ம வாசித்து நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சீக்கிரமாய் எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தியரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார் என்றார். நல்ல ஒரு வசனத்தை கேட்டோம். பாருங்க, தாவீதிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு காரியம், நீ சீக்கிரமாய் எழும்பிப்போ, பெலிஸ்தியரை முறியடிக்கும்படியாய் நீ போ, அதற்கு முன்பதாகவே நான் அந்த இடத்தில் கடந்து போவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற பெலிஸ்தியரை போல வருகிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் பலவீனத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போவாராம். ஒருவேளை நம்முடைய வாகனங்களில் போகும்போது விபத்து நேரிடுமானால் அந்த விபத்து நேரிடுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் அந்த இடத்திற்கு கடந்து போய் நம்மை அவருடைய உள்ளம் கையிலே தாங்குகிற தேவனாக இருக்கிறார். நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்மை ஒருபோதும் எந்த தீங்குக்கும் ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். பாருங்க, தாவீது போவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் புறப்பட்டிருப்பார் என்று வசனம் சொல்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு முன்பாக புறப்பட்டு போகிறவராக இருக்கிறாரு. 2வது ஒரு காரியத்தை நாம் வாசிப்போம். யாத்ராகம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல உனக்கு எதிராய் வருகிற ஜனங்களை என்ன பண்ணுவாராம்? ஆண்டவர் கலங்கடிப்பாராம். நமக்கு எதிராய் வருகிற ஜனங்களை ஆண்டவர் கலங்கடித்து, அது மாத்திரமல்ல, அவர்கள் முதுகை காட்டும்படியாக கர்த்தர் கிரியை செய்வாராம். அப்போ நமக்காக யுத்தம் பண்ணுகிற தெய்வம் நமக்கு முன்பாக கடந்து சென்று என்ன கிரியை செய்கிறார் அப்படின்னா, நமக்கு விரோதமாய் எழும்பி வந்த அந்த காரியத்தை ஆண்டவர் அது இல்லாதபடி திரும்பி போகும்படியாக அது முதுகை காட்டி அது முறியடிக்க படுவதற்கு ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்கிறார். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற பலவீனங்களாக இருக்கட்டும், அந்த பலவீனத்தில், அந்த வியாதியில் ஆண்டவரால் விடுதலை தர முடியும். அந்த யுத்தத்தில் கர்த்தர் உங்களுக்கு அவர் இருந்து போராடி அந்த வியாதியை கர்த்தரால் சுகப்படுத்த முடியும். நீங்க போராட முடியாது. உங்களுடைய பலத்தினாலேயோ உங்களுடைய பராக்கிரமத்தினாலேயோ நீங்க போராட முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக என்ன செய்வாராம்? அவர்களை முதுகு காட்டி ஓட செய்யும்படியாய் கர்த்தர் செய்வார். எந்த வழியாக சத்துருக்கள் வந்தார்களோ அதே வழியாக ஓடுவதற்கு கர்த்தர் கிரியை செய்வார். உங்களுக்கு விரோதமாய் மனுஷ வல்லமைகள் எழும்பலாம், இல்லை ஒருவேளை போராட்டங்கள் எழும்பலாம். எல்லாவற்றையும் கர்த்தரால் என்ன செய்ய முடியும்னா ஜெயிக்க முடியும். ஏனால் அவர் யுத்தம் பண்ணுகிற தேவன், நமக்காக யுத்த களத்தில் நின்று போராடுகிற தேவன். நம்ம வேணா ஒருவேளை ஆண்டவருடைய காரியம் வரும்போது நம்ம பேக் அடிக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம அதிகமாய் நம்மை நேசிக்கிறதுனால அவர் நம்மை ஒருபோதும் விட்டு விலகுகிற தேவன் அல்ல, நமக்காக நின்று யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். 3வது ஒரு காரியத்தை பார்ப்போமா? 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. உண்மையான வேதவசனம் பாருங்க. ஆண்டவர்
சொல்லுகிற ஒரு காரியம், ஒருவேளை மனுஷ வல்லமைகள் அவர்களோடு கூட இருக்கலாம், மனுஷனுடைய பலன் அவளோடு கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, நம்மோடு கூட இருந்து யுத்தத்தை நடத்துவதற்கு கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற மாம்ச புயத்தை பார்த்து, இல்லை உலகத்தில் உள்ள மனிதர்களை பார்த்து, வியாதியை பார்த்து, ஒருவேளை பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த போகிறார், நமக்கு துணை நின்று நடத்த போகிறார். யாரு நமக்கு இல்லாவிட்டாலும், யாரு நம்மை ஆதரிக்காவிட்டாலும், யாரு நமக்காக நின்று போராடாம விட்டாலும், ஆண்டவர் நமக்காக போராடுகிற தேவன், நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், நமக்காக களத்தில் இறங்கி நமக்காக ஃபைட் பண்ற ஒரே தெய்வம் அவர் மாத்திரம்தான். ஒருவேளை மனுஷங்க உங்களை விட்டு விலகி போகலாம், மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரலாம், மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் நம்மோடு கூட துணை நின்று நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தை அருமையான 3 காரியங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே காரியம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம், நீங்கள் போராட வேண்டாம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வியாதியோடு நீங்கள் போராட வேண்டாம், பலவீனத்தோடு நீங்கள் போராட வேண்டாம், கஷ்டத்தோடு நீங்கள் போராட வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்காக துணை நின்று அவர் போராடுவார், அவர் உங்களை நடத்துவார். விசுவாசத்தோடு இருங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தின்படியாய், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற அந்த வாக்குத்தத்தின்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களையும் மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்தீங்க. இந்த வார்த்தையின்படியாய் எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நடத்தும்படியாய், எங்களுக்காக யுத்தம் பண்ணி எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, சித்தம் செய்யணுமே